Hi friends, welcome to Recipes in my home. ஹெல்த்தியான பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் அளவுக்கு பீட்ரூட் இதை போல் கழுவிட்டு சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட் பொரியல் இதை போல் செஞ்சு கொடுத்தா கூட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இதை போல் ஹல்வா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நம்ம டேஸ்ட்டாக ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துட்டு 1 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதை பாயில் பண்ணிக்கணுங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி எல்லாமே ஒரு வேஸ்ட்டாக்காமல் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்ச தண்ணியை இப்போ பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம். செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான இரும்பு கடாயில் பீட்ரூட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். அதனுடைய பச்சை வாசனை மாறணும், அந்தளவுக்கு கொதிக்க விட்டுறணும். நம்ம இரும்பு கடாயில் செய்யும்போது சத்தும் ஜாஸ்தி, ஹல்வா சீக்கிரமாகவும் வெந்து வந்துடுங்க. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், அடி பிடிக்காமல். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு, கலர் மாறிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் திக்காயிடுச்சு. இது வேகிற நேரம் நாம் ரெடி பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லங்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பீட்ரூட் ஜூஸ், அதை ஆட் பண்ணி நல்லா லங்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கலாம். நல்லா இந்த கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது போல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. பீட்ரூட் வெந்துட்டுருக்கு. இப்போ வந்துடுச்சு. இப்போ நாம் இது கலந்து வச்சுருக்கிற மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறோம். நாம் ஏன் மைதா மாவு ஆட் பண்ணுறோன்னா அப்போ தாங்க ஹல்வா ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு, திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். பசு நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும் ஹல்வா. இந்தளவுக்கு நல்லா வந்துடுச்சு. 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்தளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா ஹல்வா நல்லாயிருக்கும். ஹல்வாங்கிறதால நம்ம ஸ்வீட் ஜாஸ்தி சேர்த்துக்கிறோம். இல்லைனா நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு கலந்து. இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. அடிப்பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசு நெய் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ நம்ம ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கிண்டுனா போதுங்க, ரெடி ஆகிடும். முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா ஹல்வா பதம் வந்துடும். இப்போ பாருங்கள், ஹல்வா பதம் வந்துடுச்சு. இப்போ எடுத்து காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஆற ஆற இன்னுமே திக்காயிடுச்சு. சூப்பரான ஹல்வா ரெடி. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னமும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.